புதுச்சேரியின் முக்கியமான பொழுதுபோக்கு அடையாளங்களில் ஒன்று தாவரவியல் பூங்காவும் அங்கு 1974ஆம் ஆண்டு முதல் இயக்கப்படும் சிறுவர் ரயிலும் தான். ஆனால் அந்த ரயில் பழுதானதால் அண்மையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய சிறுவர் ரயில் மற்றும் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்டவாளங்கள் அமைத்து கடந்த ஆண்டு இறுதியில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த புதிய சிறுவர் ரயில் இயக்கப்பட்ட சில தினங்களிலேயே பழுதாகியது. தற்போது அந்த ரயில் பயன்படுத்தப்படாமல் பணிமனையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தாவரவியல் பூங்காவுக்கு வருகை தரும் குழந்தைகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஆல்ரெடி இங்கே வந்திருக்கோம். பட் நான் இப்போ வரும்போது இந்த ட்ரெயினுக்காக தான் வந்தேன். பட் இங்கே வந்து ட்ரெயின் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்ததே இந்த ட்ரெயினுக்காக தான். பட் அது இங்கே இல்லைன்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வந்து பழைய ட்ரெயின். இப்போ ஒரு புது ட்ரெயின் வாங்கியிருக்காங்க. பட் அதுவுமே ரிப்பேரில் இருக்குது. அதனால நாங்கள் எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. வந்த இது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இங்கே கூடுவாஞ்சேரியிலேருந்து பாண்டிச்சேரிக்கு டூர் வந்தோம். ஸோ அது மட்டும் இல்லை, என்னோட நேட்டிவ் பிளேஸ் இது. என்னோட சின்ன வயசில் நாங்கள் போன ட்ரெயின் இது. அதை காட்டுறதுக்காக தான் என் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு ரொம்ப ஈகராக வந்தது. இந்த ட்ரெயின் இருக்குன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தோம். கடைசியில் வரும்போதே ட்ரெயின் இல்லைன்னொன்னே ரொம்ப வருத்தம் தான் எங்களுக்கு. இங்கே வரவங்க மெயினாக பொட்டானிக்கல் கார்டன் வர்றதுக்கான மெயின் ரீசனே இந்த டாய் ட்ரெயின் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அதை பார்த்து அதில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும்னு சொல்லி அதை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ட்ரெயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே சோகமாக இருக்காங்க என் பசங்கள்லாம். கோடை விடுமுறை என்பதால் பல்வேறு வெளிமாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து பலர் குழந்தைகளை அழைத்து கொண்டு இந்த தாவரவியல் பூங்காவுக்கு ரயிலில் பயணிக்க வருகை தருகின்றனர். ஆனால் சிறுவர் ரயில் இயக்கப்படாததால் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்த முன்னாடிலாம் இந்த ட்ரெயின் நல்லா தான் ஓடும். இப்போ வந்து ரிப்பேரு ஓடலன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உள்ளெல்லாம் சுற்றி காமிக்கும். இப்போ வந்து இது ஓடிட்டோன்னா நாங்கள் ஜாலியாக விளாடுவோம். இந்த பார்க் ஒரு ஸ்பெஷலான பார்க்கு, ரொம்ப இயற்கை இதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே வந்தால் ஒன்றுமே இல்லை, எல்லாமே வேஸ்ட்டு. எல்லாம் வாங்கின அன்னைக்கு இருந்த இதுதான் குழந்தைகளுக்கு தான் இருக்குது. அது அசைக்கவே முடியல, ஓட்டவே முடியல, கிரீஸ்லாம் இல்லை. ட்ரெயின் ஓடணும்னா மெயினாக நாங்கள் வந்ததே குழந்தைகளை கூட்டிகிட்டு. ட்ரெயின் பார்க்கு வச்சன்னைக்கு வச்ச ட்ரெயின் போல் இருக்குது. அது சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. புதுசு இருக்குங்கிறாங்க, என்னவோ அதுவும் ரிப்பேருங்கிறாங்க, அதுவும் வரலைங்கிறாங்க. குழந்தைகளை கூப்பிட்டு வர்றதுக்கான பார்க்கு, ஆனால் குழந்தைகளை கூப்பிட்டு வந்து ஒன்றும் யூஸ் இல்லை எங்களுக்கு. இப்போ நாங்கள் எதிர்பார்த்து வந்தது இல்லை, ட்ரெயின் இல்லை. ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கான ட்ரெயின் இல்லை. இருக்குங்கிற ட்ரெயினையும் ஏன் ஓட்ட மாட்டேங்கிறாங்க? ரிப்பேர்னால் ரிப்பேர் பண்ணணும்ல. வீட்டிலேயே ஒரு பொருள் ரிப்பேர் ஆனால் உடனே ரிப்பேர் பண்ணுறோம். ஏன் ரிப்பேர் பண்ணல? ரிப்பேர் பண்ணி ஓட்டணும். எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தாவரவியல் பூங்காவில் இருக்கும் புதிய சிறுவர் ரயிலை பழுது நீக்கி மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். SS நியூஸ் டிஜிட்டல் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தனபாண்டியனுடன் செய்தியாளர் சந்திரன் மற்றும் மாரிமுத்து.